ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரொம்ப அழகா ஒரு உன்னதமான செய்தி நமக்கு வந்து கொடுக்கிறார். ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபம் பண்ணுறோம். காலையில், மாலையில், இதேபோல் படுக்க போகிற வேளையில் வாய்ப்புகள் கிடைக்கின்ற பொழுதெல்லாம் நம்முடைய தேவைகளுக்காக, உலக நாடுகளுடைய தேவைகளுக்காக, அது மட்டுமல்ல நம்மிடம் ஜெபோதவி கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நம்முடைய ஜெபங்களை நம்ம ஏறெடுத்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் பெரும்பாலான நேரங்களில் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கிடைப்பதில்லை. ஆண்டவர் இன்றைக்கு சொல்றாரு, நீங்க ஜெபிக்கிறப்ப பெற்றுக்கொண்டு விட்டீர்கள் என்கிற நம்பிக்கையோடு ஜெபியுங்கள் என்று ஆண்டவர் சொல்றார். அது மட்டுமல்ல, நீங்க நம்பிக்கையோடு மேல மலையை பார்த்து போனா போயிடும். அதற்கு முந்தைய பகுதியில் பார்க்கின்ற பொழுது அத்திமரத்தை சபிக்கிறார். அப்ப ஆண்டவருடைய வார்த்தை, அவருடைய ஜெபம் அந்த அளவுக்கு நம்பிக்கைக்குரிய ஒன்றாக இருக்கிறது. ஆகவே பிரியமான அன்பு சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு அப்படிப்பட்ட ஆண்டுடைய பிரசனத்திற்கு முன்பாக கடந்து வந்திருக்கிறோம், நின்று கொண்டிருக்கிறோம். நம்ம புலம்பல் புத்தகம் அதிகாரம் 3 இறைவார்த்தை 25 இப்படியாக வாசிக்கிறோம். ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போருக்கும் அவரை தேடுவோருக்கும் அவர் நல்லவர். சரிங்களா? ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போருக்கும் அவரை தேடுவோருக்கும் அவர் நல்லவர். இப்போ நல்லவங்க என்ன பண்ணுவாங்க? நம்முடைய வீடுகளில், நம்முடைய குடும்பத்தில் பார்க்கிறோம், நல்லவங்க நம்மீது அக்கறை கொண்டவர்களாக இருப்பாங்க. நமக்கு வளமான வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும் என்று விரும்புவாங்க. அதான் இந்த ஆண்டவர் நமக்கு வந்து ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டே இருக்கிறார். அப்போ இந்த ஆண்டவர் நமக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னா, நம்முடைய எல்லா விதமான நெருக்கடிகள், போராட்டங்கள் அனைத்திலிருந்து விடுதலை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். இப்போ இன்னைக்கு நம்முடைய குடும்பத்தில் கடன் பிரச்சனை இருக்குதா, உடல் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறதா, மனம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறதா? அப்போ இன்றைக்கு ஆண்டோடைய வார்த்தை சொல்கிறது, நீங்க நம்பிக்கையோடு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போருக்கும் அவரை தேடுவோருக்கும் அவர் நல்லவர். பிரியமான அன்பு சகோதரனி சகோதரியே, இந்த ஆண்டவரை நாம தேடி வந்திருக்கிறோம். அப்போ இந்த ஆண்டவர் நல்லவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அப்ப நேற்றும் என்றும் என்றும் மாறாத இந்த கடவுளுக்கிட்ட நம்ம நம்பிக்கை வைப்போமா? நம்பிக்கையோட கேட்போமா? இன்றைக்கு உங்களுடைய பொருளாதார தடைகள் மாறணும், உடல் நோய்கள் தீரணும், பேய் பிடிகள், அந்தகார இருளின் ஆதிக்கங்கள், தீய சக்திகள் எல்லாம் உங்களை விட்டு விலகணும். அதே போல உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் மறையணும், எல்லாம் நிர்மூலமாக்கப்படணும். இது நடக்கும். எப்ப நடக்கும்? நீங்கள் ஆண்டவரில் நம்பிக்கை வைக்கின்ற பொழுது, நம்பிக்கையோடு பெற்றுக்கொண்டு விட்டேன் நீங்கள் நம்பிக்கையோடு ஜெபிக்கின்ற பொழுது, அப்போ ஆண்டவர் நம்முடைய வழிகளை ஒப்புக் கொடுக்கணும், நம்முடைய பாதைகளை ஒப்புக் கொடுக்கணும். அவரை நம்ம தேடி வந்திருக்கிறோம். அப்ப இன்றைக்கு கேட்போமா? ஆண்டவரே, உம்மை நான் பார்க்கிறேன் அப்பா, அப்பா உம்மை பார்க்கிறேன். ஆண்டவரே, இயேசுவை உம்மை நான் தேடி வந்திருக்கிறேன். ஆண்டவரே, நீங்க நல்லவங்கப்பா. எங்க சுற்றி நிறைய நல்லவங்களை போல இருக்கிறாங்க, நிறைய குடைச்சலை கொடுக்குறாங்க, நிறைய தீவினைகளை ஏற்படுத்துறாங்க, பொல்லாப்பை ஏற்படுத்துறாங்க. ஆனா நீங்க எங்க மீது அக்கறை கொண்டு இருக்கிறீங்க ஆண்டவரே. நீங்கள் எங்கள் மீது அன்பு கொண்டு இருக்கிறீங்க ஆண்டவரே. எங்களை வழி நடத்துறீங்க ஆண்டவரே. எங்களை தாங்குறீங்க ஆண்டவரே. எங்களை தேற்றுறீங்க ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. உங்களை பார்க்கிறவங்க மகிழ்ச்சியால மிளிர்றாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் திருப்பாடல வாசிக்கிறோம் ஆண்டவரே. இதுவுமே நாங்கள் பார்க்கிறோம் தகப்பனே. எங்களுடைய வாழ்வு மாற வேண்டும் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்வு மிளிர வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து இந்த பாடல் வழியாக அப்பா நான் உம்மை பார்க்கிறேன் என்று சொல்லி கரங்களை தட்டி வல்லமையோடு ஆண்டவர்கிட்ட நான் அர்ப்பணித்து பாடுவோம். அன்பே நான் உம்மை துதிக்கிறேன், அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். ஆம் ஆண்டவரே, ஆண்டவரது வாக்கினால் வானங்கள் உண்டாயின, அவரது சொல்லின் ஆற்றலால் வான்கோள்கள் எல்லாம் உருவாகின என்று நாங்கள் திருப்பாடல் 33 இறைவார்த்தை 6 வாசிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையினால் வானங்கள் உண்டாயின. ஆண்டவரே, இந்த பிரபஞ்சம் முழுவதும் உம்முடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது ஆண்டவரே, படைக்கப்பட்டது ஆண்டவரே. உமது சொல்லின் ஆற்றலை ஆண்டவரே இது நாங்கள் கேட்பதற்காக, நீர் எங்களுக்கு கொடுக்க இருக்கிற செய்ய இருக்கக்கூடிய ஆசீர்வாதத்திற்காக
நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரை நாங்கள் பெற்றுக்கொண்டு விட்டோம் என்கிற நம்பிக்கையோடு உம்மை நாங்கள் முகமுகமாய் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் துதித்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே என்று சொல்லி அர்ப்பணித்து கரங்களை தட்டி வல்லமையோடு நாம் ஆண்டவரை ஆராதித்து பாடுவோம். நீரே என் வழி, நீரே என் சத்தியம், நீரே என் வழி, நீரே என் சத்தியம், நீரே என் ஜீவனன்றோ, நீரே என் ஜீவனன்றோ. அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், அன்பே நான் உம்மை துதிக்கிறேன், அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். ஆம் ஆண்டவரே, என் எண்ணங்கள் உங்கள் எண்ணங்கள் அல்ல, உங்கள் வழிமுறைகள் என் வழிமுறைகள் அல்ல என்று நாங்கள் எசாயா புத்தகம் அதிகாரம் 55 வாசிக்கிறோம் ஆண்டவரே. தெய்வமே, இதோ எங்களுடைய எண்ணங்கள் உம்முடைய எண்ணங்கள் போல அல்ல ஆண்டவரே. இதோ நாங்க இவன் அன்றாட வாழ்க்கையில ரொம்ப குறுகியவற்றை குறித்து சிந்தித்து கொண்டு இருக்கிறோம் ஆண்டவரே. இது மட்டும் இருந்தா போதும் அப்படின்னு சொல்லி ஒரு குறைவானவற்றில் அதில் நிறைவடையக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறோம் தகப்பனே. ஆனா நீங்க எங்க வாழ்க்கையில அபரிவிதமான வானகத்தின் பலகணிகளை திறந்து இரட்டிப்பான நன்மைகளை ஆசீர்வாதங்களை கொடுக்க காத்து கொண்டிருக்கிறீங்க தகப்பனே. ஆண்டவரே, அதை நாங்கள் உணராமல் இருந்திருக்கிறோம் ஆண்டவரே. இதோ இந்த நாளில் உம்முடைய எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடிய பிள்ளைகளாக, உம்முடைய எண்ணங்களை உள்வாங்கக்கூடிய பிள்ளைகளாக, உம்முடைய திருவுளத்தின்படி நடக்க எங்களுக்கு தேவையான பலனை ஆற்றலை தாரும் ஆண்டவரே என்று சொல்லி நம்முடைய திட்டங்கள், வழிகள், பாதைகள் எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுத்து ஆண்டவரை ஆராதித்து புகழ்ந்து பாடுவோம். அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே, அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே, நான் உந்தன் பிள்ளை என்றோ, நான் உந்தன் பிள்ளை என்றோ. அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், அன்பே நான் உம்மை துதிக்கிறேன், அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், அன்பே நான் உம்மை துதிக்கிறேன், அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், நான் உம்மை துதிக்கிறேன், அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். ஆம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. உம்மை நாங்கள் உற்று நோக்கி கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரை முகமுகமாய் பார்த்தவர்கள் மகிழ்ச்சியால் மிளர்ந்தார்கள் என்று நாங்கள் திருப்பாடையில் வாசிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிரச்சனத்திற்குள்ளாய் கடந்து வந்திருக்கக்கூடிய எங்களை நீர் ஆளுகை செய்யும்படியாய் இமட்டுமாய் நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கண்ணின் மணி போல பாதுகாத்து வருகிற உம்முடைய மேலான உடனிருப்பிற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தெய்வமே, எங்களுடைய வாழ்வின் வழியாக, பாதையாக, திட்டமாக இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இதோ எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் இன்றைக்கு விஞ்ஞானம் வளர்ந்து விட்டது தகப்பனே. அறிவியல் தொழில்நுட்பம் உச்சத்தை எட்டி விட்டது ஆண்டவரே. இன்னைக்கு ஒரு இடத்துக்கு போகணும், எங்களுக்கு வழி தெரியல. இன்றைக்கு நாங்கள் ஜிபிஎஸ் பயன்படுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஜிபிஎஸ் பயன்படுத்துகிறப்ப சில நேரங்களில் 10 நிமிஷத்தில் போக வேண்டியதை 15 நிமிடங்கள், 20 நிமிடங்கள், ஏன் அரை மணி நேரம் கூட எங்களுக்கு தவறான வழிகாட்டுதலை கொஞ்சம் கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது ஆண்டவரே. தெய்வமே, ஆனால் நீர் எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே ஒரு வளமான திட்டத்தை வச்சிருக்கிறீங்க, வளமான வழிகளை வச்சிருக்கிறீங்க. உங்க வழிகள் உண்மையானது ஆண்டவரே. சத்தியத்தை ஆண்டவரை வெளிப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது ஆண்டவரே. நேர்மையை வெளிப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது தகப்பனே. தெய்வமே, இமட்டுமாய் நீர் எங்களை பாதுகாப்பதற்காக நன்றி செலுத்துகிற இந்த வேளையில் உம்மை நாங்கள் முகமுகமாய் பார்த்து துதித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உன்னதமான ஆண்டவரே, இந்த வேளையில தெய்வமே உம்முடைய வார்த்தை வழியாக எங்களோடு பேசுவதற்காய் நன்றி.
உடைய பிரசன்னத்தினால் எங்களை ஆளுகை செய்வதற்காய் நன்றி. தெய்வமே, ஏதோ ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போரும் அவரை தேடுவோருக்கு நீர் நல்லவராக இருக்கிறீர் என்று நாங்கள் புலம்பல் புத்தகத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவரே, நீங்க நல்லவங்க தகப்பனே. ஆண்டவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவங்க ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தை நாடி வந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் தெய்வமே, இதை எங்களுடைய குடும்ப பொருளாதார தடைகள் மாற வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, தீய சக்தியிலிருந்து விடுதலை பெற வேண்டும் ஆண்டவரே. பல சூழ்ச்சிகள், பல போராட்டங்கள் எங்களுக்குள்ளாய் இருக்கிறது ஆண்டவரே. யோபு புத்தகத்தில் அதிகாரம் 5 இறைவார்த்தை 12 நாங்கள் வாசிக்கிறோம் ஆண்டவரே. வஞ்சகரின் திட்டங்களை தகர்க்கின்றார், அவர்களின் கைகளோ ஒன்றையும் சாதிக்க மாட்டா என்று நாங்கள் வாசிக்கிறோம் ஆண்டவரே. யோபு நீதிமானாக, நேர்மையானவனாக, ஆண்டவரே உம்முடைய அன்புக்கு பாத்திரவானாக வாழ்ந்தார் தகப்பனே. ஆனால் அன்பு தகப்பனே, உடைய வாழ்க்கையில் சோதனை, நெருக்கடிகள், வேதனை வந்தது ஆண்டவரே. அன்பு தகப்பனே, எல்லாம் இழந்து போகக்கூடிய ஒரு நிலை. பிள்ளைகளை இழந்து போனார் ஆண்டவரே, உடைமைகளை இழந்து போனார், சொத்துக்களை இழந்து போனார். எல்லாவற்றையும் இழந்து போனாலும் ஆண்டவர் கொடுத்தார், ஆண்டவர் எடுத்துக்கொண்டார் என்று சொல்லி உம்மிடம் ஆண்டவரே நம்பிக்கை கொண்டிருந்தார் ஆண்டவரே. உம்மையே தேடி வந்தார் ஆண்டவரே. அவருக்குள்ளாய் மனித பலவீனத்தின் அடிப்படையில் பல்வேறு விதமான கேள்விகள், குமுறல்கள், போராட்டங்கள். ஆண்டவர் உம்மையே அவர் நம்பி இருந்தார், உம்மையே பற்றி கொண்டிருந்தார் ஆண்டவரே. மண் மீது என் மீட்பர் வாழ்கிறார் என்றும் மண் மீது எழுவார் என்றும் நான் அறிவேன் என்று சொல்லி யோபு ரொம்ப அழகா தன்னுடைய அந்த புலம்பல்ல வெளிப்படுத்துகிறார் ஆண்டவரே. தெய்வமே, உம்மை தேடினதுனால, மீது நம்பிக்கை கொண்டவதனால அவருக்கு நீர் விடுதலை கொடுத்தீர் தகப்பனே. ஏதோ இந்த நாளில் நாங்கள் உம்மை தேடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. அன்பு தகப்பனே, எங்களுக்கு எதிராக பலர் வஞ்சகங்களையும் சூழ்ச்சிகளையும் மேற்கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. திருப்பாடல் 55 இறைவார்த்தை 18 நாங்கள் வாசிக்கிறோம் அப்பா. அணிவகுத்து என்னை எதிர்த்து வந்தோர் மிக பலர், என்னோடு போரிட்டோர் கையினின்று அவர் என்னை விடுவித்து பாதுகாத்தார் என்று வாசிக்கிறோம் ஆண்டவரே. தெய்வமே, நீர் எங்களை விடுவித்து பாதுகாத்ததற்காக நன்றி. எங்களை விடுவிக்க போகிற மேலான கிருபைக்காக நன்றி. எங்களுடைய எதிர்களிடமிருந்து, அவருடைய சூழ்ச்சிகளிலிருந்து எங்களுக்கு பாதுகாப்பை கொடுப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அன்பு தகப்பனே, இதை எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில பல்வேறு விதமான போராட்டங்களை நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. அன்பு ஆண்டவரே, ஏதோ எங்களுடைய சொத்துக்கள், என்னுடைய உழைப்பு என்னுடைய கையில தங்க மாட்டேங்குது ஆண்டவரே. நாள் முழுவதும் நெற்றி வேறு நிலத்தை விழ பாடுபட்டு உழைத்து கொண்டு இருக்கிறோம் ஆண்டவரே. இதோ எசாயா புத்தகம் அதிகாரம் 54 இறைவார்த்தை 17 நாங்கள் இப்படியாக வாசிக்கிறோம் ஆண்டவரே. உன்னை தாக்குமாறு உருவாக்கப்பட்ட எந்த போர்க்கருவியும் நிலைத்து நிராது. உன்மேல் குற்றஞ்சாட்டி தீர்ப்பு சொல்ல எழும் அந்த நாவையும் நீ அடக்கி விடுவாய். இவையே ஆண்டவரின் ஊழியர்களது உரிமை சொத்தும் நான் அவர்களுக்கு அளிக்கும் வெற்றியுமாய் இருக்கின்றன என்று ஆண்டவர் அங்கு எடுத்துரைக்கிறார். அன்பு மகனே, மகளே, இதோ இந்த நாளில் உங்களுடைய சொத்துகளுக்கு எதிராக பலர், உங்களுடைய சொத்தை அபகரிக்க பலர் பார்த்து கொண்டிருக்கலாம். உங்க உழைப்ப பலர் அடியே உறிஞ்ச காத்து கொண்டிருக்கலாம். உங்களை வஞ்சிக்க பலர் திட்டமிட்டு கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, இணைச்சட்ட புத்தகம் அதிகாரம் 33 இறைவார்த்தையில் 25 மற்றும் 27 இப்படியாக வாசிக்கிறோம். உன் தாழ்பால்கள் இரும்பாலும் செம்பாலும் ஆனவை, உன் வாழ்நாள் அனைத்து நீ பாதுகாப்புடன் இருப்பாய். கெருபின் எசுருபின் இறைவன் போல் எவரும் இல்லை. அவர் உனக்கு உதவிட வானங்களின் வழியாக தமது மாட்சியின் மேகங்கள் மீது ஏறி வருவார். என்றுமுள்ள கடவுளே உனக்கு புகலிடம், என்றுமுள்ள அவரது புய உனக்கு அடித்தளம். பகைவரை உன் முன்னின்று விரட்டி எடுத்து அவர்களை அழித்து விடு என்பார் அவர் என்று சொல்லி அங்கு வாசிக்கிறோம். அன்பு மகனே, மகளே, இந்த நாளில் உங்களுடைய சொத்துக்கள் பாதுகாக்கப்படும். உங்களுடைய தாழ்பால்கள் இரும்பாலும் செம்பாலும் ஆனவை, உன் வாழ்நாள் அனைத்தும் நீ பாதுகாப்புடன் இருப்பாய் என்று ஆண்டவர் வாக்குறுதி கொடுக்கிறார். ஆகிய இந்த வேளையில உங்களுடைய எல்லா விதமான கலக்கங்கள், போராட்டங்கள் எல்லாவற்றிலிருந்தும் ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். நம்புங்க மக்களே, நம்பிக்கையோடு இருங்க. உங்களுடைய வாழ்நாள் பாதுகாக்கப்படுகிறது. வாழ்நாள் முழுவதும் ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களுக்கு அரணும் கோட்டையுமாக இருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தெய்வமே, இது நாங்கள் திருப்பாடல் 30 இறைவார்த்தை 11 வாசிக்கிறோம் அப்பா. நீர் என் புலம்பலை கலிநடனமாக மாற்றிவிட்டீர், என் சாக்கு துணியை கலைந்து விட்டு என்னை மகிழ்ச்சியின் உடையால் உடுத்துனீர் என்று நாங்கள் வாசிக்கிறோம் ஆண்டவரே. அன்பு தகப்பனே, இந்த மகிழ்ச்சியின் தைலத்தால் எங்களை நிரப்புவதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய புலம்பல்களை எல்லாம் களி நடனமாக மாற்றுவதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அன்பு தெய்வமே, இதோ இந்த நாளில்
இதோ எங்களுடைய எல்லா விதமான போராட்டங்கள், கலக்கங்கள், நெருக்கடிகள், உபத்திரவங்கள், வேதனைகள், சொல்லொன்னா துயரங்கள் எல்லாவற்றிலிருந்தும் நீர் எங்களுக்கு விடுதலை தருவதற்காய் நன்றி 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 ஆண்டவரே. தெய்வமே, திருப்பால் 122 இறைவார்த்தை ஏழலைப்படியாக வாசிக்கிறோம். ஆண்டவரே, உன் கோட்டைகளுக்குள்ளே அமைதி நிலவுவதாக, உன் மாளிகையில் நல்வாழ்வு இருப்பதாக, உன்னுள் சமாதானம் நிலவுவதாக என்ற இறைவார்த்தைக்கு இணங்க இதோ என் பிள்ளைகள் உம்முடைய பிரசன்னத்திற்குன்பாய் கூடி வந்திருக்கிறார்கள். ஆண்டவரே, உம்மை முகமுகமாய் துதித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, உம்மை போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, அவர் ஆண்டவரே எங்களுக்கு நீரே சத்தியமாக, நீரே ஜீவனாக, நீரே வாழ்வாக இருப்பதற்காய் நன்றி செலுத்துகிற இந்த வேளையில், அம்மாவும் அப்பாவுமாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிற இந்த வேளையில் தெய்வமே, என் பிள்ளைகளுடைய வீடுகளுக்குள்ளே அமைதி கடந்து வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இதோ அன்பு தகப்பனே, இதோ அங்கு எப்படி அன்பு ஆண்டவரே பல்வேறு நிலைகளில் நிம்மதி இல்லாமல் ஆண்டவரே சக்கேவை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தகப்பனே, உம்மிடம் ஆண்டவரே உம்மை பார்க்க வேண்டும், உம்மை தேட வேண்டும் என்கிற ஒரு ஆவல் இதோ என் பிள்ளைகளுக்குள்ளாய் ஆண்டவரே கடந்து வந்து இருக்கிறது. ஆண்டவரே, சக்கேவை எப்படி பெயர் சொல்லி அழைத்தீரே ஆண்டவரே, சக்கேவை இறங்கி வாரும் என்று சொல்லி பெயர் சொல்லி அழைத்தது போல இதோ இந்த நாளில் எங்களை பெயர் சொல்லி அழையும் ஆண்டவரே. எங்கள் வீட்டிற்குள்ளாய், குடும்பத்திற்குள்ளாய் கடந்து வாரும் ஆண்டவரே. இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று என்று சொல்லி சக்கேயுடைய குடும்பத்திற்குள்ள அமைதியை தந்தது போல, மீட்பை கொண்டு வந்தது போல, ஒற்றுமை ஏற்படுத்தினது போல அன்பு தெய்வமே, இதோ உம்முடைய பிரசன்னத்திற்கு முன்பாய் மண்டியிட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் யாவரும் நீர் கொடுக்கிற விடுதலையை, மீட்பை, சமாதானத்தை பெற்றுக்கொள்வார்களாக. உம்முடைய சாட்சிகளாய் என் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நிலைநிறுத்தப்படுவதற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அன்பு தெய்வமே, இதோ இந்த நாளில் எங்களுடைய பிள்ளைகளை எல்லாம் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு தேவையான ஆண்டவரே ஞானத்தை தந்துள்ளபடியாய் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, வளமான வாழ்வை தருவதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அன்பு தெய்வமே, ஏதோ திருமணமாகி பல ஆண்டுகளாகியும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக இந்த நேரத்தில் நாங்கள் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, இதோடைய நற்செய்தி வாசகத்தை நாங்கள் கேட்டது போல, தியானிக்க இருப்பது போல, நீங்கள் ஜெபிக்கின்ற பொழுது பெற்றுக்கொண்டு விட்டீர்கள் என்கிற நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம். ஜெபியுங்கள் என்று கற்றுக் கொடுத்தது போல நம்பிக்கையோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, திருப்பால் 113 இறைவார்த்தை 9 நாங்கள் இப்படியாக வாசிக்கிறோம். ஆண்டவரே, மலடியவர் இல்லத்தில் வாழ வைக்கின்றார், தாய்மை பேறு பெற்று மகிழுமாறு அவருக்கு அருளுகின்றார் என்று நாங்கள் வாசிக்கிறோம். ஆண்டவரே, தெய்வமே, இதோ குழந்தை பேற்றிற்காக, தாய்மை பேற்றிற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் கனிவோடு கண்ணோக்கும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, அன்பு தெய்வமே, பேறுகாலத்தை ஏற்படுத்திய நான் மகப்பேற்றை தடை செய்வேனா என்கிறார் ஆண்டவர் என்று நாங்கள் எசாயா புத்தகம் அதிகாரம் 66 இறைவார்த்தை 9 வாசிக்கிறோம். ஆண்டவரே, அன்பு தெய்வமே, இதோ தாய்மை பேற்றை ஆண்டவரே ஒவ்வொரு திருமணமான தம்பதியர்களுக்கும் கொடுத்துள்ளபடியாய் அண்ணாவினுடைய அழுகுறலுக்கு மன்றாட்டுக்கு பதில் கொடுத்தது போல ஆண்டவரே, குழந்தை பாக்கியத்துக்காக அழுது புலம்பிக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய அழுகுறலுக்கு பதில் தருவதற்காய், கற்பத்தின் கனியை ஆசீர்வதிப்பதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அன்பு தெய்வமே, இதோ இணைச்சட்ட புத்தகம் அதிகாரம் 28 இறைவார்த்தை 12 இப்படியாக வாசிக்கிறோம். ஆண்டவரே, தக்க காலத்தில் உன் நிலத்திற்கு மழை கொடுக்கவும், அதனால் நீர் மேற்கொள்ளும் சில அனைத்திலும் ஆசி வழங்கவும், தம் நன்மைகளின் கருவூலமாகிய வானத்தை ஆண்டவர் உமக்காக திறப்பார். நீர் பல்வேறு இனத்தாருக்கும் கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்க மாட்டாய் என்ற இறைவார்த்தைக்கு இணங்க அன்பு ஆண்டவரே, என் பிள்ளைகளுடைய பொருளாதார தடைகள் நீங்கட்டும். ஆண்டவரே, ஆண்டவரே, தொழில் முன்னேற்றம் அடையட்டும். ஆண்டவரே, தொழில் விருத்தி அடையட்டும். ஆண்டவரே, அன்பு தெய்வமே, என் பிள்ளைகள் கையிட்டு செய்கிற காரியங்கள் 100 மடங்கு பலன் கொடுக்கக்கூடியவையாக அமைந்திடும்படியாய், ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, உம்முடைய ஆசி செல்வம் அளிக்கும், அச்செல்வம் துன்பம் கலவாது அளிக்கப்படும் செல்வம் என்று நாங்கள் நீதிமொழிகள் புத்தகம் அதிகாரம் 10 இறைவார்த்தை 22 வாசிக்கிறோம். ஆண்டவரே, அன்பு தெய்வமே, துன்பம் கலவாது உம்முடைய ஆசீர்வாதத்தை ஆண்டவரே, உம்முடைய செல்வத்தை ஆசீர்வாதமாக தரும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இதோ இந்த நாளில் என் பிள்ளைகள் போகிற பாதைகளை ஆசீர்வதியும். ஆண்டவரே, சந்திக்கிற மனிதர்களை நீரே கரமெடுத்து பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, நீர் செல்கிற வழியை உமக்கு ஆயத்தம் பண்ணவும் ஏற்பாடு செய்ய இதோ உனக்கு முன் என் தூதனை அனுப்புகிறேன் என்று
நாங்கள் விடுதலை பயண புத்தகம் அதிகாரம் 23 இறைவார்த்தை 20 வாசிக்கிறோம். ஆண்டவரே, அன்பு தகப்பனே, இதோ இன்றைய நாளில் நாங்கள் மேற்கொள்கிற எல்லா பயணங்களிலும், திட்டமிட்டு இருக்கிற எல்லா காரியங்களிலும் மிக சிறப்பான முறையில் நடைபெற, திட்டமிட்டபடி செயல்பட நம்முடைய வான தூதர்களை எங்களுக்கு முன்னே அனுப்பும்படியாய், எல்லாவற்றையும் தகுந்த விதத்தில் ஏற்பாடு செய்தருளும்படியாய், எந்த விதமான தீங்கும் பொல்லாப்பும் விபத்தும் ஆபத்தும் எங்களை அணுகாதபடி உம்முடைய வல்லமையினால் காத்து வழிநடத்த வேண்டுமென எங்கள் ஆண்டவரும் மீட்பருமான இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமென். மாண்புயருவருள் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்த முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தையவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்தையாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். இனியன தேவன் வாழ்கவே. வாணி நின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமேலாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உன் திருவுடல் திரு இரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாது துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாக இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க.
அன்பை கொண்டாடுவோம், இறை அன்பில் ஒன்றாகுவோம். இந்த உலகில் மனித நலம் மலர்ந்து மாண்படைய பண்போடு நாம் வாடுவோம். நீரை வாழ்வை நாம் காணுவோம், அன்பை கொண்டாடுவோம், இறை அன்பில் ஒன்றாகுவோம். இந்த உலகில் மனித நலம் மலர்ந்து மாண்படைய பண்போடு நாம் வாடுவோம். நீரை வாழ்வை நாம் காணுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு அழகான வாழ்வியல் பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். மார்க் நற்செய்தி அதிகாரம் 11 இறைவார்த்தை 25 மற்றும் 26 நீங்கள் வேண்டுதல் செய்ய நிற்கும்போது யார் மேலாவது நீங்கள் மனத்தாங்கல் கொண்டிருந்தால் மன்னித்து விடுங்கள், அப்போது உங்கள் விண்ணகத் தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிப்பார். பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் நாம் திருப்பலியில் பங்கெடுக்கிறோம், அதே போல் இறை வார்த்தைகளை தியானிக்கிறோம். ஆனால் அதை வாழ்வாக்குறோமா, செயல்படுத்துகிறோமா, மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. பல நேரங்களில் நம்முடைய ஜெபத்துக்குள்ளே வன்மம் இருக்கிறது, பழிவாங்கக்கூடிய எண்ணம் இருக்கிறது, மன்னிக்க முடியாத ஒரு நிலைகள் இருக்கிறது. அப்போது நம்மளால் மன்னிக்க முடியலை, வெறுப்புணர்வு இருக்கிறது, ஏற்றுக்கொள்ள முடியலை. அப்போ எப்படி கடவுள் நம்முடைய ஜெபத்தை கேட்பார்? நம்ம பல நேரங்களில் புலம்புறோம், கடவுள் என் ஜெபத்தை கேட்கவே மாட்டேங்கிறாரு, எனக்கு பதில் கொடுக்க மாட்டேங்கிறாரு, என்னுடைய விண்ணப்பத்தை நிறைவேற்ற மாட்டேங்கிறாரு. கொஞ்சம் இன்றைய நாளில் இந்த திருப்பலியில் நம்முடைய வாழ்வை கொஞ்சம் புடமிட்டு பார்ப்போம். அதாவது நான் யாரோடெல்லாம் மனத்தாங்களோடு இருக்கிறேன், ஆனால் ஜெபம் செய்கிறேன், தனியெல்லாம் ஜெபமாலையை கையில் எடுக்கிறேன், ஜெபமாலையை உருட்டுறேன், என்ன பைபிள் வாசிக்கிறேன், நாக்கு நன்மை வாங்குகிறேன், எல்லாம் செய்கிறேன். ஆனால் கூட இருக்கக்கூடிய என்னுடைய உடன் பிறந்த சகோதரனை சகோதரியை மன்னிக்க முடியலை, என்னுடைய கணவன், என்னுடைய மனைவியை, என்னுடைய பிள்ளைகளை ஏற்றுக்கொள்ள முடியலை. ஆண்டவர்கிட்ட கேட்போமா, ஆண்டவரே ஏதோ இந்த நாளில் இந்த திருப்பலியில் உம்முடைய அருளையும் ஆசிரியையும் பெற்றுக்கொள்வதற்காக நான் கூடி வந்திருக்கிறேன். ஆண்டவரே, என்னை காயப்படுத்தி எல்லா நபர்களையும் மன்னிக்கக்கூடிய அந்த மனப்பக்குவத்தினை ஆண்டவர் எனக்கு தாரும் என்று சொல்லி நம்மை நாம் அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். இந்த தூய மறை நிகழ்வை நாம் தகுந்த விதத்தில் கொண்டாட தடையாக இருக்கக்கூடிய குற்றங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக.
ஆண்டவரே, இவ்வுலக நிகழ்வுகளை உமது அமைதியின் வழியில் நீர் நெறிப்படுத்த உம்மை வேண்டுகின்றோ. இவ்வாறு உமது திரு அவை அமைதியான இறை பற்றில் மகிழ்ந்திருக்க அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். நீங்கள் கடவுளுடைய அருள் கொடைகளின் சீரிய பொறுப்பாளர்கள். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 7 முதல் 13 முடிய. அன்புக்குரியவர்களே, எல்லாவற்றிற்கும் முடிவு நெருங்கிவிட்டது. எனவே இறைவனிடம் வேண்டுதல் செய்யுமாறு கட்டுப்பாட்டோடும் அறிவு தெளிவோடும் இருங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவருக்கொருவர் ஆழ்ந்த அன்பு காட்டுங்கள். ஏனெனில் அன்பு திரளான பாவங்களையும் போக்கும். முணுமுணுக்காமல் ஒருவருக்கொருவர் விருந்தோம்புங்கள். நீங்கள் கடவுளுடைய பல்வகை அருட்கொடைகளின் சீரிய பொறுப்பாளர்கள். எனவே உங்களுள் ஒவ்வொருவரும் தாம் பெற்றுக்கொண்ட அருள்கொடையை பயன்படுத்தி ஒருவருக்கொருவர் பணிபுரியுங்கள். ஒருவர் பேசும் கொடையை பெற்றிருந்தால் அவரது பேச்சு கடவுளுடைய வார்த்தைகளைப் போல் இருக்கட்டும். ஒருவர் பணி செய்யும் கொடையை பெற்றிருந்தால் கடவுள் அருளும் ஆற்றலை பெற்றவர் போல் பணி செய்யட்டும். இவ்வாறு இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கடவுள் அனைத்திலும் பெருமை பெறுவார். அவருக்கே மாட்சியும் வல்லமையும் என்றென்றும் உரித்தாகுக. ஆமேன். அன்புக்குரியவர்களே, துன்பத்தீயில் நீங்கள் சோதிக்கப்படும்போது ஏதோ எதிர்பாராதது நேர்ந்து விட்டதென வியக்காதீர்கள். மாறாக கிறிஸ்துவின் துன்பங்களில் நீங்கள் இத்துணை பங்கு கொள்கிறீர்கள் என எண்ணி மகிழுங்கள். அப்பொழுது கிறிஸ்துவின் மாட்சி வெளிப்படும் வேளையில் இன்னும் மகிழ்ந்து பேருவகை கொள்வீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை திருப்பாடல் 96. நாம் பாட வேண்டிய பதிலுரை. மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார். மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார். மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார். வேற்றினத்தாரிடையே கூறுங்கள், ஆண்டவரே ஆட்சி செய்கின்றார். பூவுலகு உறுதியாக நிலை நிறுத்தப்பட்டுள்ளது. அது அசைவுறாது. அவர் மக்களினங்களை நீதி வழுவாது தீர்ப்பிடுவார். மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார். விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூர்வதாக. கடலும் அதில் நிறைந்துள்ளனவும் முழங்கட்டும். வயல்வெளியும் அதில் உள்ள அனைத்தும் களி கூறட்டும். அப்பொழுது காட்டில் உள்ள அனைத்து மரங்களும் அவர் திருமுன் களிப்புடன் பாடும். மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார். மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 11 முதல் 26 வரை. இயேசு எருசலேமுக்குள் சென்று கோவிலில் நுழைந்தார். அவர் அனைத்தையும் சுற்றி பார்த்துவிட்டு ஏற்கனவே மாலை வேளையாகிவிட்டதால் 12 பெத்தானியாவுக்கு புறப்பட்டு சென்றார். மறுநாள் பெத்தானியாவை விட்டு அவர்கள் திரும்பிய பொழுது இயேசுவுக்கு பசி உண்டாயிற்று. இலையடர்ந்த ஒரு அத்திமரத்தை அவர் தொலையிலிருந்து கண்டு அதில் ஏதாவது கிடைக்குமா என்று அதன் அருகில் சென்றார். சென்றபோது இலைகளைத் தவிர வேறு எதையும் அவர் காணவில்லை, ஏனெனில் அது அத்திப்பழ காலம் அல்ல. அவர் அதை பார்த்து, இனி உன் கனியை யாரும் உண்ணவே கூடாது என்றார். அவருடைய சீடர்கள் இதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அவர்கள் எருசலேமுக்கு வந்தார்கள். கோவிலுக்கு சென்றதும் இயேசு அங்கு விற்பவர்களையும் வாங்குபவர்களையும் வெளியே துரத்தத் தொடங்கினார். நாணயம் மாற்றுவோரின் மேசைகளையும் புறா விற்பவர்களின் இருக்கைகளையும் கவிழ்த்து போட்டார். கோவில் வெளியாக எந்த பொருளையும் எடுத்து செல்ல அவர் விடவில்லை. என் இல்லம் மக்களினங்கள் அனைத்திற்கும் உரிய இறைவேண்டலின் வீடு என அழைக்கப்படும் என்று மறைநூலில் எழுதியுள்ளது என்று அவர்களுக்கு கற்பித்தார். ஆனால் நீங்கள் இதை கல்வர் குகையாக்கிவிட்டீர்கள் என்றார். தலைமை குருக்களும் மறைநூல் அறிஞர்களும் இதை கேட்டு அவரை எப்படி ஒழித்து விடலாம் என்று வழி தேடினார்கள். எனினும் கூட்டத்தினர் அனைவரும் அவரது போதனையில் ஆழ்ந்து வியந்திருந்ததால் அவர்கள் அவருக்கு அஞ்சினார்கள். மாலை வேளையானதும் இயேசுவும் சீடர்களும் நகரத்திலிருந்து வெளியேறினார்கள். காலையில் அவர்கள் அவ்வழியே சென்றபோது அந்த அத்திமரம் வேரோடு பட்டுப்போயிருந்ததை கண்டார்கள். அப்போது பேதுரு நடந்ததை நினைவு கூர்ந்து அவரை நோக்கி, ரபி, அதோ நீர் சபித்த அத்திமரம் பட்டு போயிற்று என்றான். அதற்கு இயேசு அவர்களை பார்த்து, கடவுள் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், எவராவது இந்த மலையை பார்த்து பெயர்ந்து கடலில் விழு என தம் உள்ளத்தில் ஐயம் எதுவுமின்றி நம்பிக்கையுடன் கூறினால் அவர் சொன்னவாறே நடக்கும். ஆகவே உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் இறைவனிடம் வேண்டும்போது எவற்றையெல்லாம் கேட்பீர்களோ அவற்றை பெற்றுவிட்டீர்கள் என நம்புங்கள். நீங்கள் கேட்டபடியே நடக்கும். நீங்கள் வேண்டுதல் செய்ய நிற்கும்போது யார் மேலாவது நீங்கள் மனத்தாங்கல் கொண்டிருந்தால் மன்னித்து விடுங்கள். அப்போது உங்கள் விண்ணகத் தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிப்பார். நீங்கள் மன்னிக்காவிட்டால் உங்கள் விண்ணகத் தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிக்க மாட்டார் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரே நாளில் நிறைய போதனைகள் அல்லது நிறைய கருத்துக்கள் நமக்கு கொடுக்கின்ற பொழுது நிச்சயமாக நம்மளால் கவனிக்க முடியாது. அது நமக்கு செரிக்கவும் செரிக்காது. எப்படி நம்முடைய சின்ன வயசில் நம்ம எல்லாருமே இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இருந்திருக்கோம். அதாவது சாப்பிட போவோம், பிடித்த உணவுகள் இருக்கும். பிடித்த உணவு ஒரு உணவு மட்டுமல்ல, நிறைய வெரைட்டிஸ், பல வகையான உணவுகள் எல்லாமே பிடித்த உணவாக இருக்கும். ஆனால் ஆசை தீரலை, வயிறு நிறைஞ்சிரும், ஆசை தீரலை. நம்ம என்ன பண்ணுறோம், அப்படியே இந்த உணவு வேணும், அந்த உணவு வேணும், இதை சாப்பிடலாம், அதை சாப்பிடலாம் அப்படின்னு எல்லாத்தையும் நம்ம சாப்பிடுவோம். கடைசியில் நம்ம அந்த மாலை வேளையில் இப்படி வயிறு இப்படி திக்குமுக்காடும், மூச்சு விட்டு சிரமப்படுவோம், செமிக்காது. செரிக்காததுனால அது ஒன்று வாந்தியாக வெளியில் வரக்கூடியதை நம்ம அனுபவிச்சிருக்கிறோம். சின்ன வயசில் எனக்கெல்லாம் அப்படிப்பட்ட அனுபவங்கள் ஏற்பட்டு இருக்கிறது. அப்போது வயிற்றை நம்ம அப்படியே வெறும் வயிறாக போடக்கூடிய ஒரு சூழல். அதே போல தான் இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் படிக்கிறப்போ ஒரு சிந்தனை அல்ல, பல சிந்தனைகள் பல கோணங்களில் நமக்கு கொடுக்கப்படுகிறது. இன்றைக்கு கொடுக்கப்பட்ட நற்செய்தியினுடைய தொடக்க பகுதி அத்திமரத்தை சபிக்கக்கூடிய ஒரு காட்சி, ஒரு நிலை. அடுத்து தொடர்ச்சியாக பார்க்குறோம். அது அடுத்த பிரிவு தலைப்பே அங்கே கொடுக்கப்பட்டிருக்கோம். மார்க் நற்செய்தியில் அதிகாரம் 11 முதல் தலைப்பு 12 முதல் 14 வரை நமக்கு அத்திமரத்தை சபிக்கக்கூடியது. அதற்கப்புறம் 15 முதல் 19 வரை இயேசு கோவிலை தூய்மையாக்கக்கூடிய அந்த நிகழ்வு.
அப்புறம் 20 முதல் நமக்கு 26 வரை பற்றுப்போன அத்திமரம் தரும் பாடம் அப்படிங்கிற தலைப்பில் 3 கோணங்களில் நமக்கு இந்த நற்செய்தி வாசகம் கொடுக்கப்படுகிறது. அப்போது எந்த பகுதியில் இறைவார்த்தையை வந்து பகிரலாம் அல்லது தியானிக்கலாம் என்று சிந்திக்கின்ற பொழுது இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தினுடைய இந்த 3 பகுதிகள் இருக்கு இல்லையா, அந்த சபிக்கக்கூடிய பகுதி, ஆலயம், அதற்கப்புறம் அந்த பட்டுப்பன் அத்திமரம் தரக்கூடிய பாடம், நம்முடைய ஜப வாழ்வு எப்படி கனி தரக்கூடிய ஒன்றாக இருக்கணும், இதெல்லாம் குறித்து இன்றைக்கு பதிலுரை பாடலில் நம்ம வந்து வாசிக்க கேட்டோம். அங்கே ரொம்ப அழகாக நமக்கு சங்கீதத்தில் இந்த வாசிக்கிறோம். என்ன அப்படின்னா, அதாவது நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன், நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். இந்த சிந்தனை என்று முதல் வாசகத்தில் நம்ம பார்க்கிறோம். அங்கு பேதுரு ரொம்ப அழகாக எடுத்துரைக்கிறாரு, நீங்கள் கடவுளுடைய அருள் கொடைகளின் சீரிய பொறுப்பாளர்கள். சரிங்களா? அப்போ அந்த பெற்றுக்கொண்ட அருள்கொடையை பயன்படுத்தி ஒருவருக்கொருவர் பணிபுரியுங்கள். ஒருவருக்கு வந்து பேசும் கொடையை பெற்றிருந்தால் அவர் பேச்சு கடவுளுடைய வார்த்தைகளைப் போல் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அங்கே வந்து பட்டியலிடுகிறான். அப்போ இந்த நற்செய்தி வாசகம், முதல் வாசகம், பதில் நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி, இதெல்லாம் படிக்கிறப்ப தியானிக்கிறப்ப நம்முடைய மனசுக்கு வரக்கூடிய ஒரே ஒரு சிந்தனை, நம்முடைய அன்றாட வாழ்வு கனி கொடுக்கணும். அது வாழ்வு மட்டுமல்ல, நம்முடைய ஜபமும் வந்து கனி கொடுக்க வேண்டும், நம்முடைய செயல்பாடுகள் கனி கொடுக்க வேண்டும் என்பதனை நமக்கு இந்த நற்செய்தி வாசகத்துக்கு வழியாக ஆண்டவர் நமக்கு எடுத்துரைக்கிறார். பிரியமானவர்களே, இந்த அத்திமரம் அது ஒரு அடையாளம். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நிறைய அடையாளங்களை நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். சரிங்களா? இப்போ கிறிஸ்தவர்கள் நாம் சிலுவை அடையாளம் பயன்படுத்துகிறோம். கோயிலுக்குள்ளே போன உடனே அல்லது ஒரு கோயிலை வந்து கடந்து போய்கிற பொழுது, பேருந்துலையோ வாகனத்துலையோ கடந்து போய்கிற பொழுது ஒரு கோயிலை பார்க்குறோம், ஒரு குருசடியை பார்க்குறோம். நம்மளை அறியாமலேயே நம்முடைய மனசுக்குள்ளே வரக்கூடிய அல்லது நாம் வந்து அடையாளம் இடுகிறோம். நம்முடைய நெற்றியில் அல்லது நம்மளுடைய உடலில் வந்து ஒரு அடையாளத்தை இடுகிறோம். அந்த அடையாளம் சிலுவை அடையாளம். கிறிஸ்தவர்கள் இதை ஒரு பிற சமயத்தை, இந்து சமயத்தை சார்ந்தவங்க அப்படியே கன்னத்தில் வந்து அடித்து கொள்ளக்கூடியதை அல்லது 2 காதில் வந்து அடித்து கொள்ளக்கூடியதை நாம் வந்து பார்க்குறோம். நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலையும் சாலையில் பயணிக்கிறோம், ஒரு வேகத்தடை இருக்கிறது. அந்த வேகத்தடை இருக்கிறப்ப ஒரு 50 மீட்டருக்கு முன்னாடியே வேகத்தடை இருக்கிறது, ஒரு 50 அடிக்கு முன்னாடி என்ன செய்கிறாங்க அப்படின்னா அவங்க ஒரு அடையாள குறியீடு வந்து பயன்படுத்தப்படுகிறது. அதே போல் இந்த நற்செய்தி வாசகத்தில் அத்திமரம் என்பது ஒரு அடையாளமாக வந்து பார்க்கப்படுகிறது. இப்போ உதாரணமாக இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கையில் கடவுள் என்ன செய்கிறார், வந்து அடையாளங்கள் வழியாக வந்து பேசுகிறார். அப்போ இந்த அத்திமரம் எதனுடைய அடையாளமாக வந்து பார்க்கப்படுகிறது? விவிலிய ஆய்வாளர்கள் நமக்கு சொல்கிறாங்க, அதாவது இந்த அத்திமரம் தோராவை, சட்ட நூலை அடையாளப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அப்போது அந்த தோரா, அந்த சட்ட நூல் மக்களுடைய வாழ்வை செழுமைப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அப்போ இந்த இஸ்ரேல் மக்கள், யூதர்கள், யூத மக்கள் இந்த தோராவுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஒரு நாளைக்கு 5 முறை ஜபம் பண்ணணுமா, ஜபம் பண்ணிக்கிறேன். என்னது கோயில் எத்தனை முறை நான் வந்து நோன்பு இருக்கணுமா, நோன்பு இருந்துக்கிறேன். இவ்வளவு காணிக்கை 10 ரூபாய் காணிக்கை கொடுக்கணுமா, எல்லாம் செய்கிறேன். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை என்று. ஆனால் வாழ்க்கையில் மாற்றம் இல்லை. வாழ்க்கையில் வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னா அங்கே வந்து ஒரு விதமான அன்றாட வாழ்க்கை, இந்த ஹெபிச்சுவல் ஆக்ஷன், ஒவ்வொரு நாளும் செய்யக்கூடிய அன்றாட வாழ்க்கை முறைகள், அதே போல தான் இந்த தோராவும் இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கையில் அது வந்து ஒன்றாக மாறிவிட்டது. அப்போது அது வாழ்க்கையில் எந்த மாற்றத்தை ஏற்படுத்தலை, ஒரு கடமை போல் அவங்க வந்து செய்கிறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த தோரா இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கையில் கனி கொடுக்கலை, மாற்றத்தை ஏற்படுத்தவில்லை. வாசிக்கக்கூடிய நபர்கள் அதை தியானிக்கலை, அதை செயல்படுத்த, கனி கொடுக்க மறந்து விட்டார்கள் என்று அங்கு ஆண்டவர் ரொம்ப அழகாக நமக்கு ஒரு அழகான அடையாளத்தை நமக்கு வந்து கொடுக்கிறான். அப்போது அடுத்து வந்து ஒரு அடையாளம் கொடுக்கப்படுகிறது, எருசலேம் ஆலயம், அந்த தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு நிலை. இப்போ ஒருத்தவங்க பைபிள் வாசிக்கிறாங்க அல்லது தோரா அந்த யூத மரபுப்படி வரலாற்றுப்படி பார்க்கின்ற பொழுது அங்கு தோரா அந்த சட்ட நூல்களை படிக்கிறாங்க அப்படின்னா அந்த ஆலயத்தை தூய்மையாக பேணி பாதுகாக்க வேண்டும். அது சட்டத்திலேயே, தோராவிலேயே, பைபிளில் நமக்கு வந்து கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஆனால் இங்கே என்ன பண்ணுறாங்க, இந்த இஸ்ரேல் மக்கள், யூதர்கள் ஆலயத்தை அதனுடைய மகத்துவத்தை, முக்கியத்துவத்தை அவங்க வந்து சரியாக பேணி பாதுகாக்கலை, அதை வந்து கண்டு உணரவில்லை. அப்போது அதை வந்து அதனுடைய புனிதத்துவத்தை வந்து கேள்விக்கு உட்படுத்தக்கூடிய ஒரு சூழலை நாம் வந்து பார்க்கிறோம். அப்போது தோரா சட்டநூல், அந்த சட்டநூல் வந்து பலன் கொடுக்கல. அது எப்படி வெளிப்படுகிறது?
மக்கள் கடவுள் வாழுகிற அந்த ஆலயத்தை, அதனுடைய புனிதத்துவத்தை வந்து கண்டுகொள்ளாமல் இருக்கிறாங்க. கல்வர் குகையாக மாற்றக்கூடிய ஒரு நிலை, ஒரு சூழல். அப்போ சட்டம் அங்கு கனி கொடுக்கல, நெறிப்பிறழ்ந்து போய்விட்டது. ஆலயம் அதனுடைய புனிதத்துவம் தீட்டுப்பட்டு விட்டது, அதன் புனிதத்துவ மகத்துவம் கலைந்து விட்டது. அப்போ தீக்கிரையாகப்படக்கூடிய ஒரு நிலை, அல்லது சறுக்கல், ஒரு விதமான குழப்பம் அங்கு ஆலயத்திலிருந்து ஏற்படக்கூடியதை நம்ம பார்க்கிறோம். அப்போ இப்படிப்பட்ட இந்த நிலையில ஆண்டவர் சொல்றாரு, நீங்க இந்த இஸ்ரேல் மக்களை போல நீங்க தினமும் கோயிலுக்கு நீங்க போகலாம், நாக்கநட்டி நன்மை வாங்கலாம், அன்றாடம் இறைவார்த்தை வாசிக்கலாம், மனப்பாடமாக நீங்கள் இறைவார்த்தை சொல்லலாம், ஜெபிக்கலாம், என்ன வேண்டுமானாலும் பண்ணலாம். ஆனால் அந்த இறைவார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தலை, நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தலை, கனி கொடுக்கவில்லை என்றால் அப்போ நம்முடைய வாழ்வும் சாரமற்று போய்விடும், உவர்பற்று போய்விடும். அதே போல நாமும் அந்த அத்தி மரத்தை எப்படி ஆண்டவர் சபித்தாரோ அதே போல சாபத்துக்கு உள்ளாவோம் என்கிற ஒரு எச்சரிக்கை ஆண்டவர் குறிப்பிட்டு நற்செய்தி வாசகத்தின் வழியாக நமக்கு கொடுக்கிறாரு. அப்போ நம்முடைய வாழ்க்கை ஜெப வாழ்வு எப்படி இருக்கணும் ஆண்டவர் சொல்றாரு. ஏன் கனி கொடுக்கல, நம்முடைய ஜெபம் ஏன் பலன் கொடுக்கல, வல்லமை உள்ளதாக மாறல, இதற்கான காரணம் என்ன? ஆண்டவர் நற்செய்தியினுடைய இறுதியில் நமக்கு எடுத்துரைக்கிறார். என்ன, நீங்க ஜெபம் செய்ய போறப்ப யாரிடமாவது மனத்தாங்களோடு இருக்கிறீங்க, அதை நினைச்சு பார்த்தீங்கன்னா, அன்பு இறை மக்களே, ஆண்டவர் சொல்றாரு, நீங்க அந்த காயப்பட்டு இருக்கக்கூடிய நபரோட, மனத்தாங்களோடு இருக்கக்கூடிய நபரோட நீங்கள் ஒப்புரவு ஆக வேண்டும், நம்ம சமாதானத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் இன்றைய நாளில் விரும்புகிறார். அப்போ நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் சொல்றாரு, என்ன, நீ மன்னி, நாம மன்னிச்சாதான் கடவுள் நம்முடைய பாவங்களை மன்னிக்க முடியும் என்று குறிப்பிடுகிறார். ஆனால் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில கோயிலுக்கு போறோம், இப்போ ஃபாதர் நான் கோயிலுக்கெல்லாம் போவோம் ஃபாதர், நான் 2 நன்மை வாங்குவோம் ஃபாதர், பாவ சங்கத்தினதெல்லாம் எல்லாம் அருளுடையால கொண்டாட்டங்கள்லாம் பங்கெடுப்போம் ஃபாதர். ஆனால் என்னால் என் வீட்டுக்காரை மன்னிக்க முடியாது ஃபாதர், என் மாமனாரை மன்னிக்க முடியாது, என் மாமியாரை மன்னிக்க முடியாது, கூட பிறந்த சகோதரன் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்போ கோயிலுக்கு போய் என்ன புண்ணியம்? ஆண்டவருடைய வார்த்தையை வாசித்து அதை வாசிக்கிறதுனால என்ன புண்ணியம், என்ன ஆசீர்வாதத்தை அதை பெற்றுக்கொள்கிறோம்? அப்போது நம்முடைய வாழ்வும் ஜபமும் ஒன்றோடு ஒன்று கலக்காததுனால தான் நம்முடைய ஜபங்களை ஆண்டவர் நிறைவேற்றுவதில்லை, நம்முடைய குரலுக்கு ஆண்டவர் பதில் கொடுப்பதில்லை. ஒரு அழகான உருவகத்தை நம்ம பார்க்கலாம். என்ன உருவகம்? எண்ணெய் இருக்கிறது, எண்ணெய் தண்ணீர். இப்போ எண்ணெயை தண்ணியில் ஊற்றணும் அப்படின்னா அங்கே ரெண்டும் ஒன்றோடு ஒன்று இணையுமா, ஒன்றோடு ஒன்று கலக்குமா? நிச்சயமாக கலக்காது. அதோடைய எண்ணெய் அப்படியே மிதந்துக்கிட்டு இருக்கும், சரிங்களா? அப்படியே மிதந்துக்கிட்டு உண்மை திரண்டு வந்தது போல அப்படியே காட்சி அளிக்கும். சரிப்பா, உன்னோட ஒன்று தான் கலக்கலை, அந்த தண்ணி நம்மளால் குடிக்க முடியுமா? அந்த தண்ணி நமக்கு பலன் கொடுக்குமா? நம்முடைய தாகத்தை தீர்க்குமா? அதுவும் தீர்க்காது. ஏன்? அந்த எண்ணெய் கலந்த தண்ணியை குடிக்கிறப்ப, அது உடலுக்குள்ள போறப்ப, அது வேறு விதமான செயல்பாடுகளை, எதிர்மறையான விளைவுகளை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுத்துகிறது. உடல் ஒவ்வாமை ஏற்படுத்துகிறது, அல்லது தேவையில்லாத நோய்களை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வரக்கூடியதில் ஏற்படுத்தக்கூடியதை நாம் பார்க்கிறோம். அதே போல தான் அன்பு இறை மக்களே, நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நம்முடைய ஜபமும் நம்முடைய வாழ்வும் ஒன்றோடு ஒன்று பிணையாததுனால தான் தனிப்பட்ட வாழ்க்கையில் நாமும் பலன் கொடுக்கல. நாம் யாரோடு இணைந்திருக்கிறோமோ, எந்த சமூகத்தோடு வாழ்கிறோமோ அவர்களோடும் அந்த சமூகத்தோடும் ஒன்றி போக முடியாமல் அப்படியே எண்ணெயை போல் அப்படியே மிதக்கக்கூடிய பிள்ளைகளாக, அப்படியே நம்ம வெறுப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக, பிறருக்கு ஒவ்வாமை ஏற்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். இப்போ அதனால் அடுத்தவங்களோட பார்த்து, ஐயோ உன்னை பார்த்தாவே எனக்கு அப்படியே பத்திக்கிட்டு வருதுங்க, மாதிரி அலர்ஜி போல் அவ்வளோ ஆகுதுங்க, அப்படியே நெஞ்செல்லாம் படபடக்குது, வயிறெல்லாம் அப்படி ஒரு மாதிரி அடிவயிறெல்லாம் எரியுது, துடிக்குது என்று அப்படியே பலர் நம்மளை பார்த்து சொல்லக்கூடியதை நம்ம பார்க்கிறோம். உன்னை பார்த்தாவே எனக்கு பிடிக்கலைங்க என்று அப்படியே ஒரு எதிர்மறையான அந்த உணர்வுகள், அதிர்வலைகள் கடந்து வரக்கூடியதையும் நாம் நம்முடைய உறவுகள் பகிர்ந்து கொள்ளக்கூடியதை, நண்பர்கள் பகிர்ந்து கொள்ளக்கூடியதை நாம் பார்க்கிறோம். இப்போ பிரியமானவர்களே, அப்படி நம்முடைய ஜப வாழ்க்கையில் ஏன் கடவுள் நமக்கு நம்முடைய ஜபம் கனி கொடுக்கல, ஏன் கடவுளுடைய மன்றாட்டுக்கு பதில் கொடுக்கல அப்படின்னா, நம்முடைய ஜபத்தில் அன்பு இல்லை,
மன்னிப்பு இல்லை, வெறுப்புணர்வு இல்லை. நம்முடைய ஜெபம் வல்லமை உள்ளதாக மாறணும். நான் சொல்றேன்ப்பா, இன்னைக்கு 10 பேருக்கு சுகம் நடக்கிறது, முடக்குவாதம் மற்றும் எழுந்து நடக்கிறாங்க, பேச்சில் இருந்தவங்க பேசுறாங்க அப்படின்னு நான் அறிவிக்கிறேன் அப்படின்னா, அப்போ என்னுடைய ஜெபம் அங்க உடனே பதில் கொடுக்கணும். அப்ப செயல்படலை. அப்போ என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் எங்கேயோ ஒரு ஓட்டை இருக்குது. அந்த ஓட்டை என்ன செய்கிறது? இந்த ஜெபத்தை வல்லமை உள்ளதாக மாற்றலை. அப்போ நம்பிக்கை இல்லாமல் இருக்கு. ஒன்று, நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறேன். இரண்டாவது, தனிப்பட்ட வாழ்க்கையில் ஓட்டை இருக்கிறது. எப்படி அந்த ஓட்டை ஒரு இப்போ உதாரணமாக பைப் இருக்கிறது. இப்போ நம்முடைய அன்றாட வீடுகள் பாத்ரூமில் அல்லது குளியல் அறையில் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, அங்கே பைப்பு இருக்கிறது. அந்த பைப்பு எல்லாம் டைட்டாக மூடுறோம். ஆனால் அங்கே மர ரொம்ப லூஸாக இல்லை மாதிரி இதாகி தண்ணி அப்படியே லீக் ஆகிட்டே இருக்கிறது. அப்படி கொஞ்சம் ஒரு ட்ராப்பாக ஒரு சொட்டாக அப்படியே விழுந்துக்கிட்டே இருக்கிறது. அப்போ அந்த ஒரு சொட்டு மேலே நம்முடைய வீட்டு மேலே இருக்கிற தண்ணி டேங்கில் இருந்து அது அப்படியே குறைவை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது. அப்போ நமக்கு ஒரு சொட்டு தானே அப்போ நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அந்த ஒரு சொட்டு தண்ணி தொடர்ந்து 1 மணி நேரம் போகிறப்ப, ஒரு 24 மணி நேரம் போகிறப்ப அது நிறைய தண்ணீரை வீணடிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஆக பிரியமான அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த நாளில் இந்த திருப்பலி வழியாக, இந்த இறைவார்த்தை பயிர் வழியாக ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய செய்தி இதுதான். அதாவது நம்முடைய ஜெபத்திற்கு பயன்படக்கூடிய இந்த இறைவார்த்தையும் எப்படி இஸ்ரேல் மக்களுக்கு, யூதர்களுக்கு தோரா என்கிற சட்ட நூல் இருந்ததோ, அதே போல் நமக்கு இந்த பைபிள் நமக்கு ஜெபத்திற்கு, ஆன்மீகத்தில் ஒன்றிப்பதற்கு, கடவுளோடு ஒன்றிப்பதற்கு, ஆழமான உறவை ஏற்படுத்திக் கொள்வதற்கு இந்த விவிலியம் நமக்கு உதவியாக இருக்கிறது. இந்த விவிலியத்தை நாம சரியாக கையாள வேண்டும். அல்லது இந்த விவிலியத்தை வாசித்து அதன்படி நடக்கலை அப்படின்னா நிச்சயமாக நம்ம ஆலயத்திற்கு வந்தும் ஆண்டவருக்கு எதிராக குற்றங்களை இழைக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறோம். எப்படி அந்த இடத்தை கல்வரு குகையாக மாற்றினாங்களோ இயேசுனுடைய காலத்தில், அதே போல இன்றைக்கு நீங்களும் நானும் கோயிலுக்கு வந்து இறைவார்த்தையை வாசித்து அதன்படி நடக்கலை அப்படின்னா இந்த இடத்துல, இந்த ஆலயத்தை, கடவுள் வாழுகிற பிரசன்னத்தை கல்வர் குகையாக அல்லது ஒரு வியாபாரமாக இந்த இடத்தை நாம் பார்க்கின்றோம். அப்போ நம்முடைய ஜெபத்திற்கு உதவியாக இருக்கக்கூடியது தான் இந்த பைபிள். அதாவது இந்த அத்திமரம் ஒரு அடையாளம், ஒரு உவமை, சரிங்களா? நம்முடைய ஜெபத்திற்கு ஆண்டவரோடு ஐக்கியப்படுத்துவதற்கு உதவியாக இருப்பது தான் ஆலயம். இப்போ இந்த 2 அடையாளங்களும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் அது சரிவர பலன் கொடுக்கல, கனி கொடுக்கவில்லை என்றால் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நாம் வல்லமை உடையவர்களாக மாற முடியாது. ஆண்டவர் சொல்றார் இல்லையா, நீங்கள் ஜெபிக்கின்ற பொழுதே பெற்றுக்கொண்டு விட்டீர்கள் என்கிற நம்பிக்கையோடு ஜெபிக்கணும். அதான் பலன், அதான் கனி. அப்போ நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நம்ம பலன் கொடுக்கல, ஜெபம் கனி கொடுக்கல, அப்போ நம்முடைய ஜெப வாழ்வை கொஞ்சம் பரிசோதித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். ஆனால் அந்த திருப்பலியில் கேட்போம், ஆண்டவரே இந்த நாளில் உம்முடைய இறை வார்த்தை வழியாக எங்களோடு சந்திப்பதற்காய் நன்றி. உம்முடைய இறை வார்த்தை வாழ்வாக்க எங்களுக்கு தேவையான தைரியத்தை தாரும், மன வலிமையை தாரும், தேவையான தேர்ந்து தெளியக்கூடிய அந்த மேன்மை மிகு உள்ளத்தை, ஞானத்தை எனக்கு தாரும். அப்போதான் நான் பலன் கொடுப்பேன், கனி கொடுப்பேன், என்னுடைய ஜெபமும் வல்லமை வாய்ந்ததாக இருக்கும். அதற்கான அருளை வேண்டி தொடர்ந்து இந்த பலியில் நம்மை நாம் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். ஆண்டவரை அனைத்துள்ள வாழ்த்து பெறுவீராக. முது வளமிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயன் வந்த அப்பத்தை முகப்படுகின்றது மாறும் பெறுவாராக. என்னை தந்தேன், எல்லாம் தந்தேன், என் வாழ்வை பலியாக்குவே. உள்ளம் தந்தேன், உமக்கே தந்தேன், பிறரன்பு பணி செய்யவே. என் இயேசுவே, என் ஜீவனே, உம்மோடு உறவாடவே. என் இயேசுவே, என் ஜீவனே, உம்மோடு உறவாடவே. என்னை தந்தேன், எல்லாம் தந்தேன், என் வாழ்வை பலி
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது பெயருக்காக நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இறை பற்றுள்ள பணியின் காணிக்கைகளை நீரே எங்களுக்கு அளித்துள்ளீர். அதனால் இப்பலியில் இருந்து நாங்கள் பேறு பயன்களை அடைவதோடு முடிவில்லா கைமாற்றையும் பெற்றிட கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களை படைத்தது போல மிகுந்த கனிவிரக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவுளமானீர். ஆகவே படைப்புகள் அனைத்தும் உமக்கு பணிபுரிகின்றன. மீட்படைந்தோர் அனைவரும் உம்மை ஏற்றவாறு புகழ்கின்றனர். உம்முடைய புனிதர்களும் ஒரே இதயத்தோராய் உம்மை போற்றுகின்றனர். எனவே வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை கொண்டாடி மகிழ்வுடன் எப்பொழுதும் அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள்,
இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாமல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியுடன் உறவின் வாழ்த்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தன் ஒருவரையும் காத்து முடிவெல்லாம் வாழ்வளிப்பதாக. ஆமென். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மீட்பளிக்கும் கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உமது இரக்கத்தை இறைஞ்சி கேட்கின்றோம். அதனால் இம்மை வாழ்வில் எங்களுக்கு ஊற்றமளிக்கும் இந்த அருள் அடையாளத்தால் நாங்கள் முடிவில்லா வாழ்வில் பங்கேற்க கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார்
உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இறைவனின் ஆசி பெற்ற மக்களாய் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. இன்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் இங்கு அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இன்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் இங்கு அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இயேசுவின் இருதயமே, எங்கும் இருந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.